கொடுப்பாங்களோ அதே போய் 10ஆம் ஆண்டு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, அதே போய் அட்வான்ஸ் லெவல் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபி ஆரம்பிக்கிறான். எதுல இருந்து ஆரம்பிக்கிறான் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பாக்கியம் கூட அவருக்கு ஆரம்பத்தில் இல்லை, ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறான். நானும் நீங்களும் 2ஆம் ஆண்டுல இருந்து ப்ரமோஷன் கிடைத்தால் அவர் ஜீரோ. எப்படி ஜீரோ? அவருடைய சூழலிலேயோ அவர் வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஈமானுடைய அடையாளமே இல்லாத ஒரு இடத்தில் பிறக்கிறார். அல்லாஹ் அவருக்கு எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் பிறக்கிறார். அவர் வாப்பா தான் விக்கிரகங்களை செய்யக்கூடியவர், சிலைகளை வடிக்கக்கூடியவர். வீட்டுக்குள் இருந்து தான் அத்தனை ஆராதனைகளுக்குரிய அத்தனை விஷயங்களும் தயாரிக்கப்படுவது. அவருடைய சூழலில் அத்தனை பேரும் முஷ்ரிக்குகள். அதுல இருந்து ஒரு தனி மனிதனை அல்லாஹ் உருவாக்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த பார்வையை கொடுக்கிறான். பாப்பாவுக்கு என்ன சொன்னார்? வாப்பா, உங்களுக்கு வராத ஒரு அறிவு எனக்கு வந்திருக்கிறது, ஃபத்தபீனி, என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன் வாப்பாண்டார். உங்களுக்கு வரல அந்த அறிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் ஒன்றை ப்ரூவ் பண்றான். நீங்க எப்படிப்பட்ட ஷிர்கான எந்த மாதிரியான இடத்தில் இருந்தாலும் நான் ஒரு அடியானுக்கு நேர்வழி காட்ட ஆரம்பித்தால் அவரை அங்கிருந்து தேர்ந்தெடுப்பேன் என்கிறான். உங்களுக்கு 4 பேர் முஸ்லீம், உங்க வாப்பா முஸ்லீம், உங்க அம்மா முஸ்லீம், சந்ததிகள் முஸ்லீம்களாக வந்தவர்கள் நாம், அப்படின்னு நம்ம 3ஆம் ஆண்டு வைக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்கேஜி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அவர் உம்மாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. வாப்பாவோட பேசி பார்க்கிற வாப்பா, எதுக்கு வாப்பா இதெல்லாம் வணங்குறீங்க? லிமத் அபுது வாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, எதுவுமே செய்யாத, எதையுமே செய்யாத, இதை போய் வணங்குறீங்களே வாப்பா, ஏன் வாப்பான்னு கேட்கிறார். அப்படி புத்திசாலி.